ஹாய் ஹலோ வணக்கம். எந்த ஒரு சர்ச்சையிலையும் சிக்காமல் இருக்கிற பிரபலங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம தமிழ் சினிமாவில். இருந்தாலும் அதில் ஒரு சிறு பிரபலங்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கிறாங்க. சினிமாவில் தான் மன்மதன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நிஜ வாழ்க்கையில் மன்மதன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக படங்களில் நிறைய பேர் பார்த்துருக்கோம். படங்களில் ரொமான்டிக்காக வளர்ற நடிகர்கள் ரியல் லைஃப்லையும் ப்ளே பாய், அதாவது ஒரு மன்மதன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா நடிகர்கள் இருக்கிறாங்க. அது எந்தெந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிறது நடிகர் ஆர்யா. நடிகை சாயிஷாவை 2019 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு மகளும் இருக்கிறாங்க. சாயிஷாவை திருமணம் செய்கிறதுக்கு முன்னாடி அவர் கூட நடிக்கிற பல நடிகைகளோட டேட்டிங்லாம் போயிருக்கிறாராம் நம்ம நடிகர் ஆர்யா அவர்கள். நடிகை பூஜா, நடிகை அனுஷ்கா என தன்னுடன் படங்களில் நடிக்கிற நடிகையுடன் ஊர் சுற்றிட்டு தான் வந்திருக்கிறாரு. அதில் குறிப்பாக அனுஷ்காவோட டேட்டிங்லாம் போயிருக்காரு, காதலிக்கிறாங்க, திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறலாம் கான்ட்ரவர்சியில் பார்த்தீங்கன்னா சிக்கியிருந்தாங்க. இஞ்சி இடுப்பழகி அப்படிங்கிற மூவியில் நம்ம அனுஷ்கா கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி சர்ச்சைகள் பார்த்தீங்கன்னா பிரபலமாக பேசப்பட்டது. அதை தொடர்ந்து கலர் தமிழ் சேனலில் ஒரு ஒளிபரப்பான ஒரு எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படிங்கிற ஷோவில் ஆர்யாவுக்கு பொண்ணு பார்க்குற ஷோலாம் அந்த ஷோ பார்த்தீங்கன்னா நடந்துருது. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதில் 16 கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டஸ்டண்ட்டாக கலந்து இந்த ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த் பார்த்தீங்கன்னா போயிருந்தது. அதாவது 2 மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஷோ போயிருந்தது. அதில் ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி திருமணம் செய்வார் அப்படின்னு சொல்லிய நிலையில் கடைசியாக யாரையுமே திருமணம் பண்ணிக்கல. ஆக்டர்ஸ் அபர்நிதி இவங்க கூட திருமணம் பண்ணுவாங்க, ஆர்யா அவர்களை இவங்க தான் திருமணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதும் எதிர்பார்த்தோம். அந்த டைமில் அபர்நிதி கூட ஆர்யா கூட நான் மூவியில் பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்தால் கூட நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவில் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஷோவுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பொண்ணுகளை ஏமாற்றிட்டாங்க. இந்த 16 பொண்ணுகளையும் சேர்த்து தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ஷோ முடிகிற டைமில் பேசப்பட்டது. இந்த எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படிங்கிற ஷோவுக்கு அப்புறமா தான் கஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மூவியில் ஆர்யா கூட ஷாஷா பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு அப்புறமா தான் காதலிச்சு 2019 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்திற்கு முன்னாடி பல சர்ச்சையில் சிக்கியிருந்தாலும் திருமணத்திற்கு அப்புறம் ஒய்ஃப், ஃபேமிலி, டாட்டர் அப்படின்னு சொல்லி அவங்களோட பெர்ஃபெக்ட் மேனாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்யா அவர்கள் மாறியிருக்காரு. அடுத்த நடிகரான நடிகர் சிம்பு 40 வயசு ஆகியும் திருமணம் செய்யாம தான் சிங்கிளாவே சுத்திட்டு வராரு. வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க, விரைவில் திருமணம். அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வரன் அப்படிங்கிற மூவில கூட சேர்ந்து ஆக்ட் பண்ண, பேர் பண்ணி நடிச்ச நிதி அகர்வால் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் டைம்ல நிறைய சொல்லப்பட்டு வருது. வீடியோக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க. குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானவர் தான் சிம்பு. 18 வயசுல ஹீரோவா நடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நடிச்சிருந்தாரு. நடிகரா ஒரு பார்த்தீங்கன்னா இவர் பிரபலமாயிருந்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய நடிகைகளை காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல சர்ச்சைகள். ஆனா அந்த காதல் எல்லாமே கை கூடாம போயிருச்சு. ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா மன்மதன் சிம்பு அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினவர் ரியல் லைஃப்லயும் மன்மதன் தான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நம்ம சிம்பு அவர்களை சொல்லலாம். சிம்புக்கு முதல்ல ஒரு காதல் பண்ணியிருக்காரு. அந்த யார் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அப்டேட் தெரியல. ஆனா அவங்க இந்த காதல் பாத்தீங்கன்னா பிரேக்கப் ஆனதுக்கு அப்புறமா தான் படங்கள்ல நடிக்கிறது கொஞ்சம் கவனம் செலுத்தாம இருந்திருக்கிறாரு. முதல் காதல் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரேக்கப் ஆகியிருக்கிறதுனால ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் அதை தொடர்ந்து தான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் மீண்டும் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சு ஒரு பிரபலமான நடிகர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீண்டும் பலம் வந்திருக்கிறாரு. அந்த படங்களில் நடிக்கும் போது தான் நயன்தாரா, கன்சிகா கூடலாம் சர்ச்சைகளை சிக்கியிருந்தாரு. காதலிக்கிறாங்க, டேட்டிங்லாம் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நயன்தாரா கூட மலர்ந்த காதல் ஒரு வருடத்திலே வாடி போச்சு. அடுத்த சில வருடம் கழிச்சு கன்சிகாவும் காதலிச்சு இந்த காதலும் சில மாதங்களே பிரேக்கப் ஆயிருச்சு. இப்படி கன்சிகா, நயன்தாரா கூடலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இவங்க ஃபோட்டோஸ் எடுத்ததுலாம் சமூக வலைத்தளம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி தொடர்ந்து நம்ம சிம்பு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில் அதாவது சிக்கியிருந்தாரு சர்ச்சையில். இப்போ நிதி அகர்வால் கூட காதல் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாயிருக்கு. அந்த தகவல் பார்த்தீங்கன்னா உறுதியான தகவலா அப்படிங்கிற மாதிரி தெரியல. அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு பதிலுமே ஷேர் பண்ணல. ஆனால் நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் மூவியில் கூட பேர் பண்ணி நடிச்ச நிதி அகர்வாலை தான் திருமணம் செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போயிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் திருமணம் பண்ணிக்குவாரா அப்படின்னு சொல்லி. நடிகர் சித்தார்த் 2024 அதாவது இந்த வருடம் தான் திருமணம் பண்ணியிருக்காரு. ஒரு 3 இயர்ஸாக காதலிச்சுட்டு வந்த நடிகை அதிதி ராவ் இவங்களை தான் இப்போ திருமணம் பண்ணியிருக்கிறாரு. ஆக்டர் சித்தார்த் அவர்களும் மன்மதனா இருந்து தான் திருமணம் பண்ணியிருக்காரு. அதுவும் செகண்ட் மேரேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ திருமணம் பண்ணியிருக்காரு. 2003 பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக தான் நடிச்சு தான் பார்த்தீங்கன்னா அறிமுகமாக இருந்தார். இந்த படத்தில் நடிச்சதுக்கு அப்புறமா தான் மேக்னா அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2003 திருமணம் பண்ணி இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2007 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க மனைவி மேக்னாவை விவகாரத்து செஞ்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா சர்ச்சையிலே சிக்கியிருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். டிவோர்ஸுக்கு அப்புறம் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் மூவிஸ்லாம் நடிச்சிருந்தாரு. அந்த தெலுங்கு படத்தில் நம்ம ஸ்ருதிகாசன் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணும்போது அவங்கள காதலிக்கிறாங்க, அவங்க தான் திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. 2 பேரும் லிவிங் டுகெதர்ல கூட இருந்தாங்க சில வருடங்கள் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக உண்மையான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரேக்கப் ஆயிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாசன் இவங்களுக்கு அப்புறமா நடிகை சமந்தா கூட டேட்டிங்கில் கொஞ்ச நாள் இருந்தார். அதுவும் கொஞ்சம் பிரபலமாக பேசப்பட்டது.
அந்த காதலும் சில வருடங்களில் முடிவுக்கு வந்தது. தற்போது நடிகை அதிதி ராவ் கூட சில படங்கள் ஒன்றா சேர்ந்து பேர் பண்ணி நடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு ஒரு 3 வருடங்களாக காதலிச்சு இப்போ திருமணம் பண்ணிக்கிட்டாங்க 2 பேரும். அது மட்டும் இல்லாமல் 2 பேருக்கும் செகண்ட் மேரேஜ். சித்தார்த் அவங்களுக்கும் முதல் திருமணம் டிவோர்ஸ் ஆகி இது 2வது திருமணம். அதிதி ராவ் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ செகண்ட் மேரேஜ் நம்ம சித்தார்த் அவர்களை பண்ணியிருக்காங்க. அடுத்த நடிகரான கமல்ஹாசன், உலக நாயகன் கமல்ஹாசன் 80களில் இருந்தே காதல் நாயகனா வள வந்தவர். கண்டிப்பா இவரை பத்தி தெரியும். இவருடைய படங்கள்ல முத்தம் கொடுக்கும் காட்சிகள் இருக்கும். அப்படிங்கிறதுனாலே ஒரு சில நடிகைகள் இவங்க கூட நடிக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்களாம். பெரிய பெரிய முன்னணி நடிகர்களுடன் படங்கள்ல நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நடிகைகள் பார்த்தீங்கன்னா ஆசைப்படுவாங்க. அதுல ரஜினி, கமல், சூர்யா, விஜய், அஜித் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா நிறைய பேரை சொல்லலாம். இப்படி இவங்க கூடலாம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நிறைய சொல்லவா வேணும், இவங்க கூட நடிக்க வேண்டாம் யாருமே கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் 80கள் அந்த டைம்ல காலகட்டங்களில் கமல் கூட நடிக்கிறதுக்கு சில நடிகைகள் தயங்குவாங்க அப்படின்னு சொல்லி நடிகை ஊர்வசி கூட ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நிறைய கமெண்ட் கீழே கண்டிப்பாக இவர் அந்த டைமில் இப்படி இருந்திருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக இவர் படங்களில் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த டைமில் இவர் எந்த மாதிரி ஒரு பிளே பாயாக இருந்தார் அப்படின்னு சொல்லி. முதல்ல நம்ம கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யா, நடிகை ஸ்ரீவித்யாவை முதல்ல காதலிச்சு அந்த காதல் பிரேக்கப் ஆயிருச்சு. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு. ஸ்ரீவித்யாவை காதலிச்சிருந்தாங்க. ஸ்ரீவித்யா இறக்கும் தருவாயில் கூட நம்ம கமல் பார்த்தீங்கன்னா கமலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீவித்யா விரும்பினதாகவும் கமல் பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகள் பார்த்தீங்கன்னா செஞ்சதாகவும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸ்ரீவித்யாவுக்கு அப்புறமா டான்சர் வாணி கணபதி இவங்களை 1978 நம்ம கமல் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாரு. திருமணம் பண்ணி 1988 டிவோர்ஸும் பண்ணிக்கிட்டாங்க. வாணி கணபதி கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போதே நடிகை சரிகா இவங்களை நம்ம கமல் பார்த்தீங்கன்னா திருமணம் பண்ணி அதாவது திருமணம் பண்ணிக்காமையே குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அதாவது நம்ம ஸ்ருதிஹாசனை பார்த்திங்கன்னா பெற்றுக்கிட்டாங்க. ஸ்ருதிஹாசன் 2 வயது இருக்கும்போது தான் 1988 நம்ம நடிகை சரிகாவை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. அதாவது ஸ்ருதிஹாசனுக்கு 2 வயது இருக்கும்போது தான். இவங்களையும் பார்த்திங்கன்னா 2004 டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்ருதிஹாசன் மற்றும் அக்ஷராஹாசன் 2 குழந்தைகள், பெண் குழந்தைகள் பார்த்திங்கன்னா நம்ம கமலுக்கு இருக்கிறாங்க. இவங்க பிரியறதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னால் நடிகை சரிகா பிரியறதுக்கு நம்ம கமல் கூட பிரியறதுக்கு காரணம் அப்படின்னா சில நடிகைகளுடன் கமல் அஃபரில் இருந்ததாகவும் அதனால் சரிகாவுக்கு பிடிக்காம டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. டிவோர்ஸுக்கு அப்புறம் 2005 இருந்து 2016 வரைக்கும் நம்ம நடிகை கௌதமி கூட கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதரில் நம்ம கமல் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் நடிகை ஆண்ட்ரியா, நடிகை சிம்ரன் போன்ற நடிகைகளோட ஒரு சில படங்கள் நடித்ததுக்கு அப்புறமா அவங்க கூடயும் சில டேட்டிங்லலாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டது. நடிகர் தனுஷ் தமிழ் சினிமாவில் இப்போ முன்னணி நடிகராக இருந்துட்டு வரவர் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தனுஷ் அவர்களை சொல்லலாம். சர்ச்சைக்கு பஞ்சமே இல்லை. பல சர்ச்சைகளை சிக்கியிருக்காரு. சினிமாவில் என்ட்ரியான டைம்ல இருந்து ஒரு பிளே பாயாக தான் இருந்திருக்கிறாரு. தன்னுடைய படங்களில் நடித்த நடிகைகள் கூட மிக நெருக்கமாக பழகி பிரச்சனையிலையும் சிக்கி பேசப்பட்ட ஒரு நடிகர் அப்படின்னும் நம்ம தனுஷ் அவர்களை சொல்லலாம். ரஜினிகாந்த் அவங்களுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2004 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணி இவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக 2022 இப்போ பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பிரிஞ்சுட்டாங்க. விவகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பல அதுலேயும் ஒரு சர்ச்சைகளாக இருந்துட்டு வருது. 2 மகன் இருக்கிறாங்க, யாத்ரா மற்றும் லிங்கா. 3 மூவியில் நடிக்கும்போது கூட ஸ்ருதிஹாசன் கூட ரொம்பவே நெருக்கமாக இருந்ததாகவும் அமலாபால் இவங்க கூடலாம் பார்த்தீங்கன்னா த்ரிஷா, அமலாபால், ஸ்ருதிஹாசன் கூட படங்களில் நடிக்கும்போது அதில் கொஞ்சம் அஃபேரில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இவங்களுடைய விவகாரத்துக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அமலாபால், த்ரிஷா, ஸ்னேகா, ஸ்ருதிஹாசன் இவங்க கூடலாம் சேர்ந்து ரொம்ப மிக நெருக்கமாக, அதாவது நிறைய சீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ரொமான்டிக் சீன்ஸாக பார்த்திங்கன்னா நிறையவே அமைஞ்சிருந்தது. ஏன் இப்படிலாம் நம்ம தனுஷ் அவர்கள் படம் நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கூட அந்த படங்கள் வந்த சமயத்தில் சொல்லப்பட்டது. நம்ம தனுஷ் அவர்களும் பார்த்திங்கன்னா நிறைய நடிகைகள் கூட கொஞ்சம் அஃபரில் இருந்ததுனால கூட அவங்க மனைவி விவகாரத்து செஞ்சதாகவும் மன்மதனாகவே இப்போ ரியல் லைஃப்லையும் இருக்கிறாரு அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான விஷயம். அடுத்து லாஸ்ட்டாக நடிகர் விஷால், ஆக்டர், ப்ரொடியூசர், நடிகர் சங்க தலைவர் அப்படின்னு சொல்லி இவரை கண்டிப்பாக சொல்லலாம். 40 ஏஜ் மேலே ஆகுது, இன்னும் திருமணம் பண்ணிக்கல. நடிகை வரலட்சுமி இவங்களை காதலிச்சதாகவும் திருமணம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் இவங்களுடைய காதல் பிரேக்கப் ஆயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா நடிகர் சரத்குமார் இவங்களுடைய மகள் தான் வரலட்சுமி. நடிகர் சங்க தலைவர் அந்த பிரச்சனையில் சரத்குமாருக்கும் விஷாலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை, ஒரு 2 பேருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு. இந்த கருத்து வேறுபாடால் சரத்குமார் அவர்களை மகள் என் அப்பாவுக்காக நான் இந்த காதலை பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ரீசனால தான் விஷால் மற்றும் வரலட்சுமியோட காதல் பிரேக்கப் ஆயிருச்சு. அதே போல் நடிகை லட்சுமி மேனன் கூட ஒரு படம் பார்த்திங்கன்னா சேர்ந்து ஆக்ட் பண்ணும்போது இவங்களுக்கும் டேட்டிங்லாம் போய் அப்படின்னு சொல்லி தகவல் வெளியாக இருக்குது. ஆனால் அதுக்கு அவங்க 2 பேருமே மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க.
அனிஷா ரெட்டி அவங்க கூட என்கேஜ்மெண்ட்டும் பண்ணியிருந்தாரு நம்ம விஷால் அவர்கள். அது திருமணம் வர போய் அந்த திருமணம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிருச்சு. நடிகர் சங்கம் பில்டிங் பார்த்தீங்கன்னா கட்டினதுக்கு அப்புறமா தான் நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம விஷால் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம் எப்போ திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. நிறைய நடிகர்கள் இப்படி தான் நிறைய பேர் திருமணம் பண்ணிக்காமல் இருக்கிறாங்க. ஒரு 30+ 40+லாம் ஆகுது திருமணம் பண்ணிக்காமல் இருப்பாங்க. இப்போ தான் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க. ஆனால் நிறைய நடிகர்கள் பார்த்தீங்கன்னா திருமணமே பண்ணிக்காமல் இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இப்போ இந்த வீடியோவில் மன்மதனாக வந்த பிரபலங்களை உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? இவர் கண்டிப்பாக ப்ளே பாய் தான்ப்பா அப்படின்னு சொல்லி எந்த நடிகரை சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.